அனைவருக்கும் பைசன் கோபிநாத்தின் வணக்கங்கள். விஐடி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய விஐடி EEE 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சில விஷயங்களை இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். விஐடி யூனிவர்சிட்டியில் பிடெக் ப்ரோக்ராம் அட்மிஷன் வாங்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு விஐடி யூனிவர்சிட்டி வருடந்தோறும் விஐடி EEE என்கின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மாணவர்களை அட்மிட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த வருஷமுமே பிடெக் அட்மிஷன்ஸ் 2026 இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் விஐடி EEE 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காக ஒரு டெடிகேட்டட் வெப்சைட் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் vitEEE.vit.ac.in. இந்த வெப்பேஜில் லேண்ட் ஆன பிறகு நம்ம ரெண்டு விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். முதல் விஷயம், ஸ்டூடெண்ட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து சைன் அப் ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும். அட் த எண்ட் ஆஃப் சைன் அப் ப்ராசஸ் நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. இந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு இதே வெப்சைட்டில் லாகின் பண்ணோன்னா நமக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் விஐடி EEEயோட 2026க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் ரெடி ஆகலாம். விஐடி EEE 2026க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நேற்றுலேருந்து ஓப்பனில் இருக்குது. தட் இஸ் 24/10/2025 ஓப்பனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோசிங் டேட் 31/3/2026 வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் நீங்கள் இந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். விஐடி EEE 2026 எக்ஸாம்ஸ் 28/4/2026 3/5/2026 வரைக்கும் ஏதாவது ஒரு தேதியில் நடத்தப்படும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு சிட்டி செலெக்ஷன் மற்றும் எக்ஸாம் டேட் செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிக்கலாம். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கன்சிக்யூட்டிவ் டேட்ஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் செகண்ட் வீக் ஆஃப் மே 2026 சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்த இமீடியட்டாக அடுத்த நாளே ஆன்லைன் கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுவுமே செகண்ட் வீக் ஆஃப் மே 2026 ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம எதிர்பார்க்கலாம். விஐடி EEE 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது என்பதை பற்றி அவங்களுடைய வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கும்போது நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்ட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், தட் இஸ் சைன் அப் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. இந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் சைன் இன் ஃபார் ரெஜிஸ்டர்டு யூசர். சைன் இன் பண்ண பிறகு மூணாவது ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறோம். மூணாவது ஸ்டெப்பில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் 1 by 1 ஃபீட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஃபோர்த்து ஸ்டெப்பாக எல்லா வகையிலையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு லாஸ்ட் ஸ்டெப் பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ் கொடுப்பாங்க. இந்த பேமெண்ட் ஆப்ஷன், ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்லோடு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலும் கம்ப்ளீட் பண்ண பிறகு சிக்ஸ்த் ஸ்டெப், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி ஏபி, விஐடி போபால் 4 இடத்துல கேம்பஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 கேம்பஸுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போட தேவையில்லை. ஒரு காமன் அப்ளிகேஷன் போட்டாலே இந்த 4 கேம்பஸுக்கும் அது பொதுவாக இருக்கும். ஸோ விஐடி EEE 2026 என்கின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் த 4 கேம்பஸஸ். சில பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் விஐடியில் அட்மிஷன் வாங்க முடியுமான்னு டவுட் இருக்குது. விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு தனியாக எதுவும் இல்லை. விஐடி EEE 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் நம்ம ரேங்க் வாங்கி அந்த ரேங்கின் படி ஏதாவது ஒரு கேம்பஸில் நம்ம அட்மிஷன் வாங்க முடியும். இந்த அட்மிஷன் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் விஐடி EEE அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்
அப்ளிகேஷன் எல்லா வகையிலும் சரியாக இருக்கா என்பதை பற்றி செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணணும். தென் டெஸ்ட் ஸ்லாட் எந்த டேட்டில் எந்த சிட்டியில் நம்ம எழுத போகிறோம் என்பதை பற்றி புக் பண்ண வேண்டியிருக்கும். டெஸ்ட் ஸ்லாட்டும் சென்டர் புக்கிங்கும் பண்ண பிறகு உங்களுக்கு ஹால் டிக்கெட் அட்மிஷன் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் விஐடி ட்ரிபிள் 2026 எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த விஐடி ட்ரிபிள் 2020க்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் தெரிஞ்ச உடனே இமிடியட்டாக ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பித்த பிறகு அடுத்த ஸ்டெப் அதே லாகின்ல உள்ளே போயிட்டு நமக்கு எந்த கேம்பஸில் என்ன ப்ரோக்ராம் வேணும் என்கின்ற சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்த பிரான்ச்சு கேம்பஸ் அவங்களே அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா, இந்த அலாட்மெண்ட் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி சில பேசிக் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் எந்த வகையிலுமே எந்த ஒரு விஐடி கேம்பஸுக்கும் இன் பர்சனாக ஃபிசிக்கலாக விசிட் பண்ண தேவையில்லை. எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம் சென்டர் போனால் போதும். மீதி எல்லா விஷயங்களுமே நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கலாம். விஐடி ட்ரிபிள் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ அதர்வைஸ் ஃபில் பண்ணி முடித்த பிறகோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. உங்கள் லாகின்ல உள்ளே போயிட்டு உங்களுடைய கொஸ்டின் என்னவோ அதை ஹெல்ப் மெனுவில் போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் விஐடி ட்ரிபிள் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.